10 பொட்டி வருது, அதில் ஒச்சாயி சிறு வருது. பிறந்து 1 வயசுல இருந்து காது வளர்ப்பாங்க. காது வளர்த்து 10 வயசுல தண்டட்டி போடுவாங்க. 10 வயசு ஆனா இருக்கவங்க தண்டட்டி போடுவாங்க, இல்லாதவங்க ஈய குணுக்கு மாதிரி இருக்கும் அது போட்டிருப்பாங்க. எத்தனை பவுண்ட் இருக்கும் மொத்தம் தண்டட்டி ஒரு ரூபாய் 2. அது மேல இந்த சில்லண்டி பூரா 1.5 மொத்தமே 2 காதுலையும் 1.5. அண்ணே அண்ணே 7 பேர் அண்ணே அண்ணே என் பானையில் சேர்த்துடுங்க, மச்சாமண்டாட்டி பானையில் சோத்து எடுத்த பேசுவாங்க. இப்போ ஆணும் பொண்ணும் ஒரே மாதிரி யார் வயசுக்கு வந்திருக்கா யார் வயசுக்கு வரல அப்படின்றது இப்போ கண்டுபிடிக்க மாதிரி. எங்கள் காலத்தில் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதே உடுக்க கலத்தி போடுறோம்ல, 10 வயசுலேயே இதெல்லாம் குத்திருவோம் சின்னதெல்லாம். ஸோ இதை குத்தியதுக்கு அப்புறம் 10 வயசு மேலேயே கொடுத்துருவீங்க. குணுக்கு இருக்கும் போதே குத்திடுவோம். தொண்டட்டியை போட்டு நான் தாய் மாமே உட்கார வச்சுட்டு போயிடுவேன். அது பின்னாடி தான் இந்த தண்டட்டி. தண்டட்டி நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ ரேட் எடுத்தா? 200 உங்களுக்கும்? 100 ரூபாவே 300 ரூபா எனக்கு வாங்கும்போது 300 ரூபா. ஆனால் இந்த தண்டட்டி கல்வி எல்லாம் அழிஞ்சிட்டு வராங்கன்னு சொன்னாங்களே, நீங்க இந்த தண்டட்டியோட கடைசி பரம்பரை நீங்க? எங்களோட சிகப்பு யார் அந்த மாமியா குடிக்க வட்டி காசு கொடுறா வாரிய வட்டி காசு கொடுக்குற ஓடி ஒழிச்சுக்கிறீங்க. இவங்க தான் ராதியாவுக்கு டவுலாக்கிட்டு எல்லா சீன்லையும் நான் நடிச்சிருக்கேன். எல்லா சீன்லையும் அதே பூரா நான் தான் செஞ்சது. ராதியா முகம் மட்டும்தான் நடக்கிறது பேச பண்ணி எல்லாமே ஒரே சீனில் மட்டும் தெருவிலி உடைய பிடிச்சிக்கிட்டு வீசிக்கு போனது மட்டும்தான். விசுவாசம் எப்பெல்லாம் நீ தான் கொத்தி தின்னு பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுவார், அதில் உட்காந்துருக்கான். அஜித் எப்படி எப்படி நடந்துட்டாரு அங்க ஸ்பாட்ல? அஜித் மாதிரி ஒரு அன்பான குணம் யாருக்கும் கிடையாது. அப்படியா? என்னென்ன சொல்லுவாரு? எது பாட்டியே சாப்பிட்டீங்களான்னு கேட்டு தான் அவர் வேலைக்கே போவார். மூக்கட்டியே தோல் மம்பட்டி அடுமா அடுமா காதல் அடி தண்டைக்கு ஆடுமா டான்ஸ் ஆட்டு போட்டிருக்க. அவரு கூட ஆட்டு போட்டிருக்கோம், பாட்டு பிடிச்சிருக்கோம், காய்ச்சிட சிவகார்த்தி கூட. அதெல்லாம் சிவகார்த்தி கூட விளாண்டுருக்கோம். இல்ல அண்ணகோழி தூக்கு நீ எங்க வந்த? அதில் தான் கீர்த்தியோட அப்படி உக்காந்துருக்கேன். ப்ரோக் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டட்டி கிழவிகள். ஸோ டைட்டில் கார்ட்லேயே போட்டுடலாம். ஸோ கிட்டத்தட்ட பாரம்பரியமான தண்டட்டி கிழவிகளோட நிறைய கதைகளை பேச போகிறோம். ஸோ வாங்க. வணக்கம் மாதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. 4 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஸோ தண்டட்டின்ற வார்த்தை இப்போ அதிகமாக புழங்கிட்டு இருக்கு எல்லார்கிட்டையும். முக்கியமாக நீங்கள் போட்டிருக்க கம்பளை பார்க்கும்போது எத்தனை பவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆசையாக இருக்குது. எத்தனை பவுண்ட் இருக்கும் அந்த கம்பளை? ஒரு பவுன் தான். எல்லாமே 1 பவுன். அது 1 பவுன், இது 1 பவுன். 2 பவுனுங்களா? இது 1 பவுன், இது 1 பவுன். அப்படி சரி. அதான் இது தாய் கிழவி படம் பார்த்தோம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? பிரச்சனை ராதியா வருவாங்க. இந்த மாதிரி முழுசா படத்து வரைக்கும் நீங்கள் எல்லாம் தாய் கிழவி படத்தில் நடிச்சிருக்கீங்க, கரெக்டாக நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தோம். அதுவும் அந்த தண்டட்டி கிழவிகள்லாம் அழிஞ்சு வர காலம் நிறைய இருந்திருக்கு. ஸோ அவங்களாம் நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய அவங்கள பற்றி கதைகள்லாம் பார்த்தோம், படித்தோம். ஸோ அதில் முக்கியமாக பார்க்கும்போது ஆட்சி கிழவி அவர்களை பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டோம். ஸோ ஆட்சி கிழவி அவர்கள் யார், அவங்கள பற்றி தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றோம். அவங்க தான் இந்த தண்டட்டியை முதல்ல போட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மான்பகத்தில் பிறந்த ஒச்சாயி அதை அவங்க வளர்த்து எடுத்து கட்டி கொடுக்கும்போது அங்கே மச்சான் குழந்த பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தாப்பமட்டு கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்துட்டாங்க. பாப்பா வீட்டில் வாக்கப்பட்டுட்டு தாய் வீட்டுக்கு பொங்கல் வைக்க வந்துட்டாங்க. எப்பா கருமாத்தூரில் எப்பா என் பொங்கலில் 2 கரண்டி எடுத்துக்குங்க, குழந்த பொண்டாட்டி இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல பொங்கல் பானையை மீந்து எடுக்கவுமே வெறுத்து தூக்கிட்டு வந்துட்டாப்புல. வெறுத்து தூக்கிட்டு அந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நல்ல இடம் கிடைக்கல. நல்ல இடம் கிடைக்கும்போது அந்த சுற்றி பார்த்து இந்த முத்தப்பணிக்குரியல்ல இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அந்த இடத்துல சங்கம் முதக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டாப்புல.
சங்கம்பாதியில் தான் நான் தெய்வமாக இருந்து காப்பாற்றுறாப்புல அந்த இடத்துல இருந்து. அவங்க தான் வந்து ஆட்சி கேள்வி. ஆட்சி கிழவி, அதே ஆட்சி ஒச்சாய் கிழவி. ஸோ ஒச்சாய் கேள்வி ஆட்சி கேள்வின்றீங்க. அவங்க எப்படி தெய்வமாக மாறினாங்க? எப்படி இந்த தண்டனையை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்? எப்படி அது அப்போ மட்டும் கோச்சிக்கிட்டு வந்து அதுக்குள்ளே சங்கம் போதக்குள்ளே மறைஞ்சிருச்சு. அவங்க அப்போவே அந்த தண்டட்டி வச்சுட்டு இருந்தாங்களோ? தண்டட்டி போட்டு தானே இருந்தாங்க. பிறந்தனை பிடிச்சி போட்டுருந்தது தானே. பிறந்து 1 வயசுலேருந்து காது வளர்ப்பாங்க. காது வளர்த்து 10 வயசில் தண்டட்டி போடுவாங்க. 10 வயசு ஆனால் இருக்கவங்க தண்டட்டி போடுவாங்க, இல்லாதவங்க ஈய குணுக்கு மாதிரி இருக்கும், அது போட்டிருப்பாங்க. குழந்தையிலே காது குத்திடுவாங்களா? ஆமாம், பிறந்து 1 நாள் பிள்ளையிலே 1 மாசத்துலயே அதை வளர்த்து எடுத்துட்டு காது வளர்த்து தக்க வச்சு விடுவாங்க. அது தக்க வச்சு குணுக்கு போடுவாங்க, ஈய குணுக்கு. ஈய குணுக்கு போட்ட பிற்பாடு அது 10 வயசுக்கு வந்த பிற்பாடு தான் தண்டட்டி போடும். வயசுக்கு வரும்போது தண்டட்டி போடுவாங்க. அப்படியே ஆத்தாயிட்ட விடுங்க வேணும். கரமாத்தூரில் வரது ஒச்சாயி கிழவி. பாப்பா வீட்டில் வாக்கப்பட்டது. பாப்பா வீட்டு 10 மக்களை பொறுத்து பாப்பா வீட்டில் இருந்தது. மச்சான் பண்டாட்டி கொண்டு பண்டாட்டி அப்பமட்டு கோயிலுக்கு பொங்க வைக்க போனவங்க. அண்ணன் பூசாரி பொங்க வைக்க போகிறவங்க. அப்போ 2 இதுலேயும் அரிசி எடுக்க போயிருந்துருக்காங்க. பொங்கத்தோடு அரிசி எடுக்க மேனம்னா நாளைக்கு குழந்தை பண்டாட்டி நீ ஏசி காமிப்பா, நீ என்னதில் 2 கரண்டி எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ பொங்க வைக்க வர்றாங்க. நாங்கள் ஓரம் தாத்து எடுக்க மாட்டோம், அதுவும் பிள்ளதே நீயும் பிள்ளதே, நாங்கள் 2 பேரும் அப்படி ஓரம் தாத்து நாங்கள் செய்ய மாட்டோமா. 2 என் மக்கதான் எடுத்துட்டாங்க. 2 கரண்டி 2 வருதுலே எடுக்குமா. நம்ம சொல்லத்துக்கு மீறிப்பிட்டு எடுத்துருந்து பச்சாய் கொதி அனுப்பிக்கிட்டு வெளியே கொதிச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறத மீறிப்பிட்டு கொழுந்து பண்டாச்சு எடுத்தாங்கன்னா நாளைக்கு சண்டை வந்து ஏசி காமிப்பான்ல, இப்படி எடுத்துட்டாங்கன்னு பச்சாய் கொதி அனுப்பிக்கிட்டு போயிடுச்சு. போகாம நம்ம தங்கச்சி போதன்ட்டு அண்ணன் 5 பேர் பூசாலி கூட வந்துட்டாங்க. காப்பாற்றுறது எங்கள் அண்ணன் 5 பூசாலி. அவங்க 5 பூசாலி திண்ணூறு கொடுக்கும்போது அவங்க எடுத்து நீங்கள் வாங்கணும், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எங்கள் அண்ணன் கை மேலேயும் உங்கள் கை கீழே தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி 10 மக்கா அயனாளத்து பிள்ளை அக்கா ஒத்த பொம்பளை பிள்ளையும் அயனாளத்தில் விட்டுட்டாங்க. வீட்டில் வச்சு 5 வீட்டில் சின்ன வீட்டில் நகையில் அவுத்து வச்சுட்டு வந்துடுச்சு. அப்போ மாசி பச்சை கும்பிடுவாங்க. மாசி பச்சை கும்பிட்டு அண்ணன் மாதிரி 5 பேர் அங்கே போய்ட்டு தூக்கிட்டு சங்கு சேர்ந்து கொட்டோடு அங்கேருந்து வருவாங்க. கொட்டோடு வர ஒச்சாயிட்ட வராங்க. அந்த மாதிரி 5 பேர் கொட்டு சத்தம் அவங்க போயிட்டு கொட்டு அந்த அண்ணன் போயிட்டு கொட்டு சங்கு ஜெயிண்ட் அவங்க தானே கூட வந்தது. அவங்க மினிட்டில் கொட்டை எடுத்து போய் 5 ஊசாலி வர பெட்டி பரான வருது. அண்ணன்மார் காமிக்கிறாங்க, 5 ஊசாலி காமிக்கிறாங்க. இந்த ஆத்தா நகையை பாருங்க அப்படின்னு தூக்கி காமிக்கிறாங்க. அப்படி தூக்கி காமிச்சிட்டு அப்படி வச்சுட்டு பொட்டி வச்சுட்டு அப்போ 10 அந்த ஆளுக்கு பூரா கோயிலுக்கு போயிடுவாங்க. 10 பொட்டி வருது, அதில் ஒச்சாயி சிறு வருது. 10 பொட்டி வருது, அதில் ஒச்சாயி சிறு வருது. ஆட்சி கேள்வியை பற்றி சொல்லும் போது ஆத்தா அழுகுறாங்க. அது எங்கள் தெய்வம் அழுகுறாங்க. அந்த உங்களுக்கு இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ கும்பிட்றீங்க தெய்வமாக, உங்களை எப்படி வழங்குறீங்க? அவ்வளோ அழுக வருது உங்களுக்கு. நாங்கள் ஆட்சியலையை பற்றி படிக்க போகிறோம். தாய்க்கலையை பாட்டு இப்போ வந்தது. எங்கள் ஆத்தா நாங்கள் 7 பிள்ளையில் காது வளர்த்துவோம், தக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொங்க விடுவோம். எங்கள் ஆத்தாளுக்கு அதேமாரி குறை விட்டாலும் துண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கோழி அடிச்சு ஊற்றணும், கருப்பிடி தட்டி கொடுக்கணும், இல்லைண்டா காதை குட்டாக்கி விட்டு போயிடுவேன் அந்த உரப்பைய. அப்படி வளர்த்து நாங்கள் சடங்கான பெரியவில பொண்ணு எட்டு வருவாங்க இல்லையா, அப்போ பூரா இதெல்லாம் குத்தி காட்டு வெளியே போகிறது. அப்போ பொண்ணு எட்டு வருவாங்கல்ல, வாராண்டி நகையை போட்டுக்கு வாராடிண்டு போவோம். அப்போ ஆட்சியழிவே பாட்டு படிக்கிறேன். அண்ணே அண்ணே 7 பேர் அண்ணே அண்ணே எங்காரு என் பானையில் சேர்த்துடுங்க, மச்சாமண்டாட்டி பானையில் சோத்து எடுத்தா ஏசுவாங்க பேசுவாங்க. அச்சோ அண்ணே அம்மா நீ எல்லாம் எனக்கு மச்சாமண்டாட்டி குழந்த மாதிரி வேணும், அக்கா தங்கச்சி தானமான்ட்டு பானை தூக்கிட்டு வராங்க. அதுண்டு அப்படியே எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றுமா வாரச்சுக்கே ஏண்டி அதான் நகையை பாருங்கம்மான்னு நாங்கள் நேரம் போயிடுவோம். அதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆத்தா நகையை பாருங்கம்மான்னு காமிப்பாங்க, ஆத்தா சீலையை பாருங்கம்மான்னு காமிப்பாங்க. வருதம்மா ஆச்சி ஒட்டி வருதம்மா. அப்படி இப்போ நீங்கள் வந்து ஆட்சி கேள்விக்குன்னு பாட்டு வச்சுருக்கீங்க, பாட்டு பாடுறீங்க. ஆட்சி கேள்விக்கு என்னென்ன செலுத்துவீங்க? என்னென்ன இது செலுத்தணும்? மாவு, சொலகு, பொட்டி மரம், கரும்பு, வாழைப்பழம், அந்தந்த ஊர்களை இளநீ, அந்த 10 பேர் ஆளுக்கு ஒரு பொருள் கொண்டு வருவாங்க. அண்ணன் மரட்டி கொட்டு. சரியாத்தா, இப்போ இந்த காது இவ்வளோ பெருசு உங்களுக்கு இது வரைக்கும் தொங்குதுல, கேள்விப்பட்டேன் இது நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே குத்துவீங்க. அதுவும் உங்களுக்கு குத்துறவங்க வந்து வேற யாரும் வந்து குத்துவாங்க, குறப்பையன் குத்துவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க யாரு, என்ன, எதனால? பிறந்து 7 நாள் பிள்ளையில பெத்தவங்க தாய் தாப்பையும் அந்த மணிக்கு வரவனை தேடி பிடிச்சிக்காந்து
இது ஒரு சின்ன ஒரு புல்லு தண்டி இருக்கும் கம்பி, அதை வச்சு குடஞ்சி அதை பஞ்சை வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி ஓலையை கழித்து பணம் ஓலை அது துணுண்டா வச்சுட்டு போயிட்டு 3ஆம் நாள் ஒரு வட்டம் மாற்றுவேன், 4ஆம் நாள் மாற்றுவேன். அவனுக்கு வர அன்னைக்கெல்லாம் ஓலி அடித்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க குறவங்க சொல்லுவேன், அவன் பிள்ளைக்கு காது சரி இருக்காது, இந்த இருக்குல்ல தொங்காமல் அவங்களுக்கெல்லாம் தொங்கி இருக்குல்ல, அவன் காது சரி இருக்காது, எனக்கு கோழி கருப்பட்டி நல்லெண்ணெய் ஊற்றினா காது கீழே சப்பை வரைக்கும் தொங்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆள் என்ன எங்களை பெத்தவங்கிட்ட அதே மாதிரி கொடுத்து 5 வயசு 6 வயசு வரும்போது அதை கலட்டிட்டு ஒரு சின்ன குணுக்கு போடுவோம். இந்த இருக்குல்ல இது மாதிரி ஒரு குணுக்கு, ஈய குணுக்கு. அப்புறம் ஒரு 10 வயசில் நல்லா ஒரு ஈய குணுக்கு போடுவோம். வயசுக்கு வந்தோடனே அந்த குணுக்கை காட்டி விட்டுருவாங்க. அப்போ தான் இப்போ இருக்க ஐட்டம் இவ வயசுக்கு வந்துட்டா குணுக்கை கலத்திட்டாங்கன்றது அப்போ தெரியும். இப்போ ஆணும் பொண்ணு ஒரே மாதிரி, ஆணும் பொண்ணு ஒரே மாதிரி, யார் வயசுக்கு வந்திருக்கா யார் வயசுக்கு வரல அப்படின்றது இப்போ கண்டுபிடிக்க மாதிரி. எங்கள் காலத்தில் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதே குணுக்கை கலத்திப்படுறோம்ல, இந்த குணுக்கு வலை நினைக்கா இருக்கும், அந்த குணுக்கை கலத்தணுன்னு இப்போ வயசுக்கு வந்துட்டா குணுக்கை கலத்தி விட்டாங்க. அது பின்னாடி தான் 10 வயசுல இதெல்லாம் குத்திருவோம் சின்னதெல்லாம். ஸோ இதை குத்தியதுக்கப்புறம் 10 வயசு மேலேயே கொடுத்துருவீங்க? குணுக்கு இருக்கும் போதே குத்திடுவோம். அதுக்கு பின்னாடி தான் அந்த குணுக்கை கலந்துட்டு வயசுக்கு வரும்போது ஒரு ஓலை குடிசை கட்டி இந்த தொண்டட்டியை போட்டு நான் தாய் மாமே உட்கார வச்சுட்டு போயிடுவேன். அது பின்னாடி தான் அந்த தண்டட்டி. அந்த வரைக்கும் குணுக்கு எல்லாம் வயசுக்கு வந்த பின்னாடி தான் அந்த இதை போடுவோம். அண்ணன் தட்டி அந்த ஐய குணுக்கை போட்டு ஆட்டிக்கிட்டு தர்றது, அதுதான் அந்த சமுதாயம். தண்டட்டி எந்த வயசுல போடுவாங்க உங்களுக்கு? வயசுக்கு வந்தோன்னா போட்டுருவாங்க. அப்பவும் போட்டுருவாங்க. அது எப்பன்றதெல்லாம் டேட்டு சொல்ல முடியாது. குணுக்க கலட்டணும். வயசுக்கு வந்தா குணுக்க கழட்டி காராச்சை வாங்கிவிடுவான். அதுக்கு பின்னாடி இந்த தண்டை போடுவோம். இப்பதான் இந்த தண்டட்டியை போடுவோம். அப்ப போடுவீங்க? வயசுக்கு வந்தா பின்னாடி தான் தண்டட்டி போடுறது. அன்ன வரைக்கும் குணுக்கு வளையம் ஈய குணுக்கு அப்பதான் போட்டு தர்றது. சரி இவ குணுக்க கலந்துட்டா இவ பெரிய வெள்ளி ஆயிட்டான்றது அப்ப தெரியும். இப்ப ஆணும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கு, எது வயசுக்கு வந்துச்சு எது வயசுக்கு வரலன்றது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு கண்டுபிடிச்சிருவான். சரியாத்தா, இப்போ இவ்வளவு போட்டிருக்கீங்களா, எல்லாத்துக்கும் நகை ரேட்டு சொல்லுங்க, எத்தனை பவுண்ட் இருக்கும்? இந்த தண்டட்டி ஒரு ரூபாய் 2. அது மேல இந்த சில்லண்டி பூரா 1.5 மொத்தமே 2 காதுலயும் 1.5. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் வாங்கின நகை? 65க்கு முன்னாடி. அப்ப சொரி 3 காசு, இப்போ 1.5 தொட்டுக்கு இருக்க. இப்போ 1.5 நாகடைக்கு பின்னால போக முடியுமா? நாகடைக்கு பின்னால போக முடியுமா? முன்னிக்கோட போய் பின்னாடி ஓட போய் நிக்கிறது முடியாது இன்னைக்கு. அதான் தண்டட்டி நீங்க வாங்கும்போது எவ்வளவு ரேட் எடுத்தா? 200 ரூபாவா உங்களுதும்? ஒரு பாவை 300 ரூபா. 300 ரூபா ஒரு பாவை 300 ரூபா. எனக்கு வாங்கும்போது 300 ரூபா. தண்டட்டி கிழவிகளின் சண்டைகள். அந்த கல்யாணத்துக்கு எடுக்கும்போது 200 ரூபா. அத்தா சரி அத்தா அத்தா எங்க பாருங்க, யாரும் சண்டை போடுவானா? நீ ஒரு தண்ணி எனக்கு கொடுத்துருங்க, நீ ஒரு தண்ணி எனக்கு கொடுத்துருங்க. தண்ணி எடுத்து வீட்டுக்கு போறேன். ஆனா இந்த தண்டட்டி கல்வி எல்லாம் அழிஞ்சிட்டு வராங்கன்னு சொன்னாங்களே. இப்ப நடுவுல நீங்க தாய் கல்வி படம் பார்த்திருப்பீங்க, அதுல சொல்றாங்க, இயக்குனரே சொன்னாரு அந்த இதுல, அவங்களோட காலங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது, அப்படிப்பட்ட கிளவியிலே பார்க்க முடியல. இப்ப நீங்க யாரும் வளர்க்கல அந்த பருப்பு இனிமே எங்களோட. நீங்க தான் இந்த தண்டட்டியோட கடைசி பரம்பரை. நீங்க எங்களோட எஸ்கேப். சரி, ராதிகா வந்து நீங்க பாத்தீங்களா, நடிச்சத பாத்தீங்களா? அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? தாய் கல்வியில உங்களை மாதிரி கரெக்டா நடிச்சிருக்காங்களா? கரெக்டா பண்ணாங்களா? அனுப்பியிருக்கா. இதோ அவங்ககிட்ட கூட ஏதோ சொல்றாங்க பாருங்க. அப்படியாக அந்த பொம்மையை குடிக்க தோமுச்சல அட்டி மிளக மாத்தாளா ராதிகா. ஏண்டா என்னடா நினைச்சிருக்க? எத்தனை சீன் இப்ப தாய் கிழவியில ராதிகா நடிச்சாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. கரெக்டா இந்த ராதிகா வந்து எங்களை மாதிரியே கரெக்டா பண்ணிட்டாங்கப்பா சினிமால அப்படின்னு.
அப்ப நீங்க பாராட்டி அவங்களுக்கு எதனா சொன்னீங்களா? நல்லா நடிச்சிருக்கப்பா நீ அப்படி சொன்னீங்களா அதெல்லாம்? வந்துட்டாங்களா யார் அந்த அம்மையா குடிக்க வட்டி காசு கொடுறா வாரியா ஆ, வட்டி காசு கொடுக்குற ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிறீங்க ஆ, காசை கொடுறா அந்த அம்மையா கடிக்கும் வந்துட்டானா எண்ணூறு தொட்டு ஆ, 500 சம்பளம் வாங்குறீ ஒருத்தன் கருப்பு கோயில உட்காந்துக்கிட்டு ஆ, அவனுக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணிட்டு வராங்களே ஆ. பூரா மிச்சம் பண்ணுவேன் அடியா வாங்கடியே ம். இந்த பந்தாங்குழி எங்க அப்பனோட சொத்து வாங்கடி பொம்பளையெல்லாம் வருவாங்க மருமக்க மாரு புடவைலாம் ராதிகா கட்டினாங்கல்ல படத்துல, அதெல்லாம் சொன்னாங்க கரெக்டா வந்து ராதிகா வந்து எங்களை மாதிரியே இந்த மாதிரி 2 இடத்துல மூக்குத்தி கரெக்டா குத்திருக்காங்க. கரெக்டான புடவை உங்களை மாதிரி நல்லா இந்த புடவை கட்டிட்டு இருக்காங்க. டவுலாக்ட்டு இவங்க தான் ராதிகாவுக்கு டவுலாக்ட்டு டைலாக்டு. டவுலாக்ட்டு ஓ டபுள் ஆகிட்டு. ஆமாம் கடைசி வரைக்கும் இவங்க தான் டவுலாக்ட்டு ஓ இவங்க இதை தூக்கி போட்டு ஆ, மூஞ்சி தெரியாது கால் ஊற வந்துட்டு தாயை விளாண்டுக்கு இருப்பா ஆ. என்ன ஐடியா தாயை விளாண்டுக்கு இருக்கலாம் தாயா போங்கடியாக்கிட்டு ம். கந்தேசி சுற்றி உடப்பாங்க ராதியாவுக்கு அடிச்சு மல்கட்டு மருமையன் தூக்கி போகிறதுக்கு ஆஸ்பத்திரி தூக்கி போவேன் பையன் தூக்க விட மாட்டேன் தூக்கி போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வருவாங்க ஆ. பார்த்துட்டேன்டா ம். டேய் பொட்டிய திருவாளா பொட்டியா திரு 300 பவனம் இருக்கு மருமகளாம் வந்து எடுத்துவாங்க ஆ. மகளுக்கும் கட்டி அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு கடையா இந்தரா கொம்மாளுக்கு தாலியா கட்டுறா குடுறா ம். போட்டு ராமருக்கு எங்க ஆத்தா சிரிக்கிறாங்க. நிலக்கோட்டக்காரங்களுக்கு தாலியா கட்டிடுவேன் அந்த கடா பயலுக்கு ஆ. இந்த பாண்டியாமா டே தேவடியாமாண்ணா காய்ப்பா குடிச்சிட்டு காசு விட பாரியாடா இந்த பாண்டியம்மா சொல்லுவாங்க ஆ. சரி விளக்க மாதிரி பிஞ்சோம்புடா காசை கொடுக்கலையண்டா ஆ. அடி சித்திட்டுக்கிட்டு அடி சித்திட்டு அந்த கோடை என்ன மாதிரி கையில வருமா ஆ. வந்தோடனே பிடிச்சி சித்தி வந்துடுவா சனம் பூரா இப்படி இருக்கு சனம் பூரா ஓடி ஓடி ஓடியா சுருட்டுலாம் பிடிக்கிறாங்க அதான், சுருட்டுலாம் பிடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணுவீங்களா? தண்டட்டி கேள்வி பண்ணுவாங்களா அதெல்லாம் அந்த நேரத்துல? சூட்டெல்லாம் கொடுப்பாங்களா கொடுப்பாள படத்துக்கு? ஆ. சூட்டெல்லாம் கொடுப்பாங்க. சரி சிவகார்த்தி பாத்தீங்களா? சிவகார்த்தி தான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர், அவர் தான் காசு கொடுத்துருக்காராம். ஸோ எல்லாருமே வந்து நல்ல படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. சிவகார்த்தியை பார்த்து எதனா சொன்னீங்களா? தண்டாட்டி காதலாடும் மூக்குத்திய மூக்கத்தி தோலிடு மம்பட்டி அடுமா அடுமா காதல் ஆடு தண்டட்டி ஆடுமா டான்ஸ் ஆட்டம் போட்டிருக்கா அவரு கூட ஆட்டம் போட்டிருக்கா பாட்டு பிடிச்சிருக்கா காய்ச்சிட சிவகார்த்தி கூட அதெல்லாம் அவர் படிச்சாராமா? அவர் படிச்சது எப்படியா ஏதாவது கேமரா இருக்கா அவங்க படிச்சுக்கா வாயை கொண்டாடி படிக்குது அவ வாட்டி சொல்றாரு கார்த்தி கூட நாங்கள் கூட நிறையா விளாண்டுருக்கோம் ஐயா சிவகார்த்தி கூட விளாண்டுருக்கோம். நீங்க தான் ராதிகாவுக்கு வந்து டூப் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே ரியாக்ஷன்லேயே இருக்கீங்க. உங்க ரியாக்ஷன்ல தான் ராதிகாவும் இருப்பாங்க நீங்க படத்துல. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறப்பா இருக்கீங்க. சொல்லுங்க என்னென்ன சீன்ல பண்ணீங்க? எல்லா சீன்லையும் நான் நடிச்சிருக்கேன். எல்லா சீன்லையும் கிணத்துல விழுந்தது, மலையில் ஏறினது, பெருமா கோயிலில் ஏறினது, அப்புறம் மயங்களை திட்டுனது, வட்டி கடையும் கொடுக்காதவங்கள திட்டுனது, நகையை எடுத்துக்கிட்டு மரும 30 ரூபாய் நகையை போட்டுக்கிட்டு ஏன் புருஷனை ஏன் பேசுனேன் அப்படின்னு கேட்கும்போது வசது எல்லாமே பேசியிருக்கேன். இப்போ இந்த சீனில் ராதிகா கூட இருந்தேன், இந்த சீன் பண்ணனா எந்த சீன் சொல்லுவீங்க? ராதிகா எங்களோட இல்லை, நீங்கள் எதுவும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ சீன் பண்ணியிருப்பீங்களே? அதே பூரா நான் தான் செஞ்சது எல்லாமே. ராதிகா முகம் மட்டும்தான், முகம் மட்டும்தான் நடக்கிறது பேச பண்ணி எல்லாமே அது மூஞ்சியை மட்டும். ராதியா வந்து படமே எடுத்தது கிடையாது. ஒரே சீனில் மட்டும் தெருவிலேயே கொடையை பிடிச்சிக்கிட்டு வீச்சுக்கு போனது மட்டும்தான். அது கொடையை பிடிச்சிக்கிட்டு இப்படி வீச்சுக்கு போனது மட்டும்தான். அப்புறம் மற்ற சிக்னல் பூரா நான் வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஓடுனது, ஆஸ்பத்திரிக்கு ஓடுனது, ஆஸ்பத்திரிக்கு தள்ளிக்கிட்டு வண்டியில் தள்ளிக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, 300 ரூபாய் நகை வச்சுருக்கு, எங்கள் அம்மா உசுரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதுட்டு போனதெல்லாம் நான் தான். தூக்கிட்டு போகிறதா உங்களுக்கு தான் தூக்கிட்டு போனாங்க? இங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கட்டிலில் போட்டுக்கிட்டு எத்தனை ரூபாய் நகை வச்சுருக்க, இந்த யார் யாருக்கு வட்டி கொடுத்துருக்க அப்படின்லாம் சொன்னது பூரா நான் தான் சொன்னது. அப்புறமேலு ஒரு பிள்ளைகிட்ட 2 ரூபாயை கையில் கொடுத்து பக்கத்து வீட்டில் போய் அந்த எங்கே அவங்க அம்மா புருஷன் கேட்கும்போது, உன் புருஷன் எங்கள் வீட்டுக்காரரு வெளியில் போயிட்டாரு, காலங்காலத்தில் போனவர் வரல, அவனுக்கு ஆரி சோறாக்கி போடுவா, இன்ன வரைக்கும் வட்டி காசை வாங்கிக்கிட்டு ஐம்பாட்டு கொஞ்சம் தீர்வானா, இந்தடா கொண்டடா அந்த 1 ரூபாயும் கொடுறா, அதையும் திண்டுட்டு நீ உங்கள் அப்பா மாதிரி பேசுவா. நீ தான் அந்த காத்தாடி 3 பசங்க 3 பங்கு. அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணீங்க? கீழே படுக்க போட்டுக்கிட்டு இப்படி செய்யின்னு சொன்னாங்க, சொல்லி கொடுத்து. அது என்ன அத்தா, என்ன சொல்ல வந்தாங்க? எல்லாரும் புரியாம இருந்தாங்க. அது உண்மையிலேயே வந்து 3 அது புரியாம பூரம் சுற்றி உட்காந்துருப்பாங்க. யார் யார் உங்ககிட்ட கடை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த அவள் 1 லட்சம் வாங்கியிருக்கா, அவள் 1 லட்சம் வாங்கியிருக்கா, அவள் 1 லட்சம், அவள் 1 லட்சம், கடைசியில் 5 லட்சம் ஒருத்தி வாங்கியிருக்கான்னு கை நீட்டுவேன். இப்படி 5 பேரில் காட்டும்போது, அடி பாவி கிளட்டு பாவி, நீ செத்து தொலையாம கிடந்துக்கிட்டு என்னை 5 லட்சம் வாங்கினான்னு சொல்லிக்கிருக்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைய பூரா.
அந்த சீன்ல தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ. அதெல்லாம் எடுத்துட்டாங்களாம். வெறும் கட்டில தூக்கி போனது மட்டும் காமிச்சிருக்காங்க. நீங்களாம் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க அப்படி அவங்க கிட்ட மைக்கு? நானா? அதோ ஆமாம், எல்லாருமே எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? நான் 4 படம். நீ 4 படம் பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் எத்தனை பேரோட நடிச்சிருக்கீங்க? எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? முத சுந்தரபாண்டி சுந்தரபாண்டி நடிச்சிருக்கேன். எந்த சீனா தான் ஞாபகம் இருக்கா? சசிகமாரோட பேரன் செய்யிலேருந்து செய்யிலேருந்து வீட்டுக்கு வரவத நாங்கள் பாய்ச்சியிலேருந்து நம்ம பேரை வரேன்னு ஓடுவோம் கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு. சசிகமாரை பிடிச்சி அழுகிறதுக்கு. அப்போ தூயசுலாப்பில் ஆஹா வந்துருச்சு அந்த கழுகு, இந்த கழுகு தொலை தாங்க முடியாதுண்டா, ஒன்றுண்டா பற்ற வச்சுருவாளுங்க. மருந்து வாங்கிக்கிறது அந்த கழுகுக்கு ஊற்றுடா, அப்போத்தையும் வாசத்துக்கு வருது. வந்தால் பேர் வந்தானே செயலிருந்து நின்றுருக்கப்போ ஒரு நல்லது உதவ பார்த்து ஒரு கறிவிலி எடுத்து ஊற்றி அதை செய்கிறதா வந்து கட்டிப்பிடிச்சு அழுகு வந்துக்கிட்டா எடுத்துக்கடை மருந்தை ஊற்ற கிளவிகளுக்கு போகிறேன் என்னன்னு வாயை போத்திக்கு நாங்கள் போயிடுவோம். அப்படி ஆத்தாயிடுவோங்க. அதான் நீங்கள் என்ன படம் பண்ணீங்க? என்ன நடிகர் கூட பண்ணியிருக்கீங்க? அஜித் கூட பண்ணீங்களா? விசுவாசம். என்ன சீனு, எந்த சீனில் பண்ணீங்க? அவங்க பாண்டாங்குழி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பாண்டாங்குழி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கும்பலில் உட்காந்துருப்பான். அந்த கும்பல் கருது வயலில் சோறு போட்டுக்கு இருப்பார், அதில் உட்காந்துருப்பான். அப்புறம் இதில் இருப்பான், கொய்யாப்பழம் நீ தான் கொத்தி தின்னு பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுவார், அதில் உட்காந்துருக்கான். எல்லாம் அதில் உட்காந்துருப்பான். வேற எந்த நடிகர்? பழைய ஃபஸ்ட்டு படம் பழைய வெள்ளையத்தாவா. பழைய வெள்ளையத்தாவா சசிகுமார், உடம்புறப்பு சசிகுமார், காரி சசிகுமார், ரணசிங்கம், கடைக்குட்டி சிங்கம் பண்ணீங்களா? ஆமா, அதில் கார்த்தியோட. ஆமா, விரும்பே எடுத்தாங்களா குச்சனூர்ல கார்த்தி படம் தான் அதோட பண்ணீங்க. எல்லாருமே அந்த படத்துக்கு போனான். அச்சித்து அதான் சண்டைக்கோழி 2 விஷாலே. ஆமா, சரி, அஜித்தோட பண்ணீங்களா விசுவாசம்? அதுலதான் கீர்த்தியோட அப்படி உக்காந்துருக்கேன். கீர்த்தியோட நான் ராசுகன்னு 2 பேர் உருமா கட்டி வரும்போது நான் தாண்டி பசிட்டு நிக்கிறேன். நானும் அஜித் எப்படி நடந்துட்டாரு அங்க ஸ்பாட்ல? அஜித் மாதிரி ஒரு அன்பான குணம் யாருக்கும் கிடையாது. அப்படியா? என்னென்ன சொல்லுவாரு? எது பாட்டியே சாப்பிட்டீங்களான்னு கேட்டுத்தான் அவர் வேலைக்கே போவார். அப்படி ரயனில் பாட்டிக்கெல்லாம் சாப்பிட்டீங்களா, இத்திரிக்காதீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். அவருக்குத்தான் அன்பான குணம். அவருக்கு தான் நான் ஒரு டைலாக் சொல்லி தூக்கு தர்றேன். அப்போ தூக்கு தர ஒரு ரூமில் இருப்பார். அப்போ கல்யாணம் முடியாமல் இருப்பார், ரொம்ப சிரமத்தில் இருப்பார். அப்போ நயந்திராவை கட்டணம் பண்ணிட்டு இருப்பாங்க, நயந்திராவை. அப்போ நானும் 100 பாய்ச்சி ஊஞ்சலில் உட்காந்துக்கிருப்போம். 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சிட்டுக்குருவி பாய்ச்சிருந்து அது அங்கே மெட்ராஸ்லேயே தான் இருக்குது, அது நான் உட்காந்துருப்பேன். அப்போ என்ன சொல்லுவாங்க. சரி, சசிகுமார் இப்போ நீங்கள் நடிச்சிங்களே, அவர் எப்படி என்ன நடந்துப்பாரு? ஏதோ அவரும் மதுரைக்காரரு, ஸோ எப்படி நம்ம ஊருக்காரன் எப்படி நடந்துக்கிட்டாங்க? அவர் சூப்பர் பாய்ச்சி. விஜய் ஒரு ஆள் தான் மரசல். அப்படியா? நல்லா எல்லாரும் நடிகரும் நல்லா குழந்தை எல்லாரும் வச்சு போட்டா பிடிச்சி எங்கெல்லாம் விசால் அசுத்து வாழ்ந்த சண்டை கோயிலில் 40 நாள் இருந்தான். 40 நாள் இருந்து முளைப்பறி போட்டு 500 முளைப்பறி போட்டு முளைப்பறி வச்சு எங்களை போட்டா பிடிச்சி முளைப்பறி தூக்கி வச்சு மீனிக்கு 5 வரை போட்டா பிடிச்சி எல்லாம் பண்ணி. சரி, விஜயோட எத்தனை பேர் நிறைய படம் பண்ணிருக்கீங்க? யார் அதிகம் படம் பண்ணிருக்கீங்க? உங்களை 3 படம் எடுத்துருக்கோம். வர மெர்சல்ல எப்படி விஜய் நடந்துட்டாரு? பைரவெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? அதுவும் மெர்சல்ல பார்த்தீங்கன்னா மதுரைக்காரன் தான். அதுலயும் நம்ம மதுரைக்காரன் மாதிரி ஒரு மாதிரி மாடை அடக்கிறது மதுரைக்கார மாதிரி தான். அவர் அளவுக்கு அவர் இருக்காரு. ஆனா இந்த பாட்டி 40 பாட்டி இருந்தோம். 40 பாட்டி எந்த ஊர் வந்து பாருண்டு அவர் கேட்கவே இல்லை, கேட்கல. விஜய் பைரவாவில் தான் கேட்கவே இல்லை. விஷால் கூட கேட்பாரு. விஜாலு சண்டை கோயிட்டு இரும்பு துறைன்ற ஒரு படம் குற்றாலத்தில் எடுத்தாரு விஜாலு. அதுலேயும் நல்லா எல்லாமே பேசுவாங்க. இதில் பேசாத ஆள் விஜய் ஒரு ஆள் தான். ரஜினியோட பேசினாரு. ரஜினி சூப்பர் ஸ்டார். ஏன் விஜய் உங்ககிட்ட பேசல? யாருக்கு தெரியும்? எங்களை நாங்கள் அவங்களா பேசலாம், நாங்கள் போய் பேச முடியுமா? 4000 பேர்ல நாங்கள் போய் பேச முடியுமா? விஜய் விசாரிக்கவே இல்லையா அவங்கள? நாங்களும் விசாரிக்கலாம், அவர் என்னாண்டு கண்டுக்கல, நாங்களும் என்னாண்டு கண்டுக்கல. இந்த ஊர் வந்து பாருன்ட்டு போயிட்டாரு. இதே தான் அவரு. அப்படி போடு, அவர் பாட்டை பாடு. அச்சித்து விஷால் பிடிச்சது. விஷால் வருவார், யாரா கையில் தோலை போட்டு தண்ணியில் பிடிச்சிக்கிடுவாங்க. ஏய் வயிறு கணக்கப்படாதரா வர்ற கிளவிக்கு வடிச்சு அடுத்த தோல் போட்டில் பிடிச்சிருப்பாரு. முளைப்பாய் போட்டுருக்க பிடிச்சிருப்பான் விஷால். அச்சித்து விரவு, கருணாநிதி வேறு, முரளி மையன், டி. ராஜேந்திர மையன்,
பச்சை மிளகா பழைய பாட்டி ராசம்மையன் நிறைய நடிச்சிருக்கோம். மழை சீரியல் நடிச்சிருக்கோம். முடிச்சது விஷாலு அஜித். டி ராஜேந்திரன் மையன் யாரு பேரு என்ன? சிம்பு சிம்பு. சிம்பு சிம்பு எப்படி? சிம்பு அதில் நம்ம கராக்கா இருப்பாங்க. ஒசர ஏரியா நாங்கள் எங்களோட பேசுறது மண்டக்கரை தான். அப்படியா? விஷால் தான் வருவாருன்னா சாப்பிட வருவாரு. வந்து விஷால் வருவாரு இப்படித்த சாப்பாட்டுக்கு தான். சரி, அப்புறம் இவரு ஏதோ சொன்னீங்க பாகியராஜ் பையனா பையன் சொன்னீங்களே இப்போ டி ராஜேந்திரன் மையன். அப்புறம் பழைய சோறு பாட்டுக்கு எல்லாமே நல்லா முடிச்சுதான் எல்லாம் வருவேன். சூர்யா ராசா சூர்யா. சரி, சிவகுமார் பையன் சூர்யா போட்டில் சூர்யா கூட நடிச்சிருக்கேன். ஏரோப்ளேன்ல ஏறி நாங்கள் தான் வச்சுடுவோம். ஆமா, ஏரோப்ளேன்ல எல்லாம் ஃப்ளைட்ல இருக்கீங்களே. பிடிச்சது சூர்யா அஜித் விஷாலு. அங்க பாருங்க சூரரை போற்றி. சரி, அதர்வாவோட நடிச்சது எப்படி? அதர்வா முரளி பையன். முரளி அதர்வா கொடைக்கானல் நடிச்சா. வாங்கடி சார் போறாரு எல்லாம் மாயாக்காவல உருளைக்கிழங்கு வாங்கிருந்தா கொண்டு காங்கடி தூக்கிச்சுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு அவர். சரி அத்தா, இப்போ நடிச்சீங்க, படம்லாம் நடிச்சீங்களே, ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் வந்து மென்மேலும் நல்லா வாழணும்.